2 கொரிந்தியர் 11:2 சொல்கிறது, நான் உங்களை கற்புள்ள கன்னிகையாக கிறிஸ்து எனும் ஒரே புருஷனுக்கு ஒப்புவிக்க நியமித்தபடியால் உங்களுக்காக தெய்வ வைராக்கியம் கொண்டிருக்கிறேன். பவுல் சபையை குறித்துதான ஒரு வைராக்கியம் நம்மை குறித்து அவர் சொல்லுகிறார். நாம் தான் அந்த கற்புள்ள கன்னிகை என்று சொல்லி பார்க்கிறோம். நம்மை கிறிஸ்துவின் இடத்துல போய் ஒப்படைக்க வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். நாம் எல்லோருமே கிறிஸ்துவின் வருகைக்காக காத்திருக்கிறோம். அவர் வரும்பொழுது அவர் கையிலே ஒப்படைப்பதற்காக நாம் எல்லோரும் ஆயத்தப்பட்டு கொண்டிருக்கிறோம். நம்மை இது திருவசனம் ஆயத்தப்படுத்தி கொண்டு இருக்கிறது. ஆவியானவர் சபையை ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார் வசனத்தின் மூலமாக. அப்படி இருக்கும் பொழுது இந்த கற்புள்ள கன்னிகையாக ஒப்படைப்பதற்கு என்ன காரணம், அதை தான் நாம் இப்பொழுது பார்க்க போகிறோம். ஒரு கற்புள்ள கன்னிகை ரொம்ப இம்பார்ட்டண்டாக இந்த வார்த்தை சொல்லப்படுகிறது. இதை உங்களுக்கு அவர் பவுல் ஒரு பெண்ணை அப்படின்னு சொல்லாம கற்புள்ள கன்னிகையாக அப்படின்னு சொல்றார். இதை ஒப்படைப்பதற்கு என்ன காரணம் அப்படிங்கிறது தான் நாம் இன்னைக்கு பார்க்க போகிறோம். முதல்ல வேதம் சொல்லக்கூடிய கற்பு என்றால் என்ன, அதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நாம் உலக பிரகாரமான காரியத்தை தியானிக்கிறது இல்லை, அது நம்ம தேவையும் இல்லை. பவுல் இந்த இடத்துல சபையை பார்த்து சொல்றாரு, உங்களை கற்புள்ள கன்னிகை என்று சொல்லுகிறார். கற்புள்ள கன்னி என்றால் ஒரே புருஷனுக்கு நியமிக்கப்பட்டிருக்கிற, அது கீழே அவர் சொல்றாரு. அதுக்கு அப்புறம் வாசிக்கும் போது உங்களை கற்புள்ள கன்னிகையாக கிறிஸ்து எனும் ஒரே புருஷனுக்கு அப்படின்ற வார்த்தை தான் கற்புள்ள அப்படிங்கிற வார்த்தைக்கான அர்த்தம். ஒரே புருஷனுக்கு அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னு சொன்னா, இப்போ பல கணவர்கள் உடையவர்கள் கற்புள்ளவர்கள் அப்படின்னு நம்ம சொல்றது இல்லை. ஒரே புருஷனுக்கு நியமிக்கப்பட்டது அப்படின்னு இங்க சொல்லப்படுகிறது. இதை பவுல் ஸ்பிரிச்சுவலா எப்படி சொல்றாரு, அதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதை எப்படி அவர் ஆவிக்குரிய விதத்தில் சொல்றாரு அப்படின்னா, இப்போ வசனத்துல இருந்தே நாம் பார்க்க போகிறோம். அதற்கு அடுத்த வசனத்திலேயே அவர் சொல்றாரு, 3வது வசனத்துல, ஆகிலும் சர்ப்பமானது தன்னுடைய தந்திரத்தினாலே ஏவாளை வஞ்சித்தது போல உங்கள் மனதும் கிறிஸ்துவை பற்றிய உண்மை நின்று விலகும்படி கெடுக்கப்படுமோ என்று நான் பயந்திருக்கிறேன் அப்படிங்கிறார். அதோட அர்த்தம் என்னன்னா, சர்ப்பம் ஏவாளை வஞ்சித்தது அப்படின்னு சொல்லி பார்க்கிறார். அதே போல உங்கள் மனதும் கிறிஸ்துவை பற்றிய உண்மை நின்று. அப்ப கற்பு என்பது எதை அடிப்படையை கொண்டதுன்னா, உபதேசத்தை அடிப்படையை கொண்டது. உபதேசத்துக்கு இன்னொரு வார்த்தையை வேதம் யூஸ் பண்ணுது. என்ன வார்த்தை யூஸ் பண்ணுதுன்னா, 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 9வது வசனத்துல ஆண்டவர் ஒரு மிக முக்கியமான வார்த்தை யூஸ் பண்றாரு. வாசிக்கிறேன். தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான், ஏனில் அவருடைய வித்து நமக்குள் தரித்திருக்கிறது, அவன் தேவனால் பிறந்தபடியால் பாவம் செய்ய மாட்டான். இப்போ பவுல் சொல்றாரு, நான் உங்களை பெருமளவும் நான் கர்ப்ப வேதனைப்படுகிறேன் அப்படின்னு சொல்றாரு. அப்போ ஒரு பிள்ளை பெறுவதற்கு, ஆவிக்குரிய பிள்ளை பெறுவதற்கு வசனம் சொல்லுகிறது, கிறிஸ்துவினுடைய வித்து நமக்குள் வாசமாக இருக்கிறது. வித்துனா என்ன? இப்போ ஆண்டவர் படைக்கும் போது, அந்த மரத்தெல்லாம் படைக்கும் போது தங்கள் விதைகளை உடையதான ஜீவ விருட்சத்தை உண்டாக்கினார். தங்கள் விதைகளை உடையதான விருட்சங்கள் அப்படின்னு இருக்கு. அதாவது ரீப்ரொடக்ஷன், அடுத்து உருவாக்கக்கூடியதான் வித்து. அப்போ கிறிஸ்துவினுடைய வித்து நமக்குள் வாசமாக இருக்கிறது, சபைக்குள்ள வாசமாக இருக்கிறது. அதுதான் கிறிஸ்துவினுடையதான வார்த்தை, அவருடையதான ஜீவன் நமக்குள் இருக்கிறது. அந்த ஜீவன் நமக்குள் இருந்து இன்னொரு உயிரை பெற்றெடுக்க வைக்கிறது. அதுதான் கிறிஸ்துவனுடைய வித்து நமக்குள் வாசமாக இருக்கிறது சொல்லி பார்க்கிறோம். அப்படி இருக்கும் பொழுது கற்புள்ள கன்னிகை அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த வசனம் சொல்லுது, ஒரே புருஷனுக்கு. அப்போ ஏவாளுக்குள்ள இன்னொரு உபதேசம் உள்ளே வந்துச்சு, சர்ப்பமானது வஞ்சித்தது போல அப்படின்னு சொல்லி. இப்போ ஆதாம் வழியாக ஒரு உபதேசம் ஏவாளுக்கு கொடுக்கப்படுகிறது, அது கர்த்தருடைய வித்து. அதே நேரத்தில் சர்ப்பம் ஒரு உபதேசத்தை கொடுக்கிறது, அது சர்ப்பத்தின் வித்து. அது எதை குறிக்கிறது? நீங்கள் அந்த வித்தை ஏற்றுக்கொள்ளும் பொழுது அது எதற்கான அடையாளமாக இருக்கிறது என்றால், ஒரே புருஷனாகிய கிறிஸ்துவை விட்டு சாபமான இன்னொரு உபதேசத்துக்குள் போவதற்கு அடையாளமாக இருக்கிறது. இப்ப அந்த உபதேசம் உங்களுக்குள்ள வந்த உடனே அது என்ன செய்தா, அந்த வார்த்தை, சர்ப்பத்தின் வார்த்தை என்ன செய்தா, அது ஒரு பிள்ளையை பெற்றெடுக்குதாம். அதே 1 யோவான் புஸ்தகம் 3ஆம் அதிகாரத்துல 12வது வசனம் வாசிங்க பாப்போம். பொல்லாங்கனால் உண்டாயிருந்து தன் சகோதரனை கொலை செய்த காயினை போல இருக்க வேண்டாம் அப்படின்னா என்ன அர்த்தம்? காயின் எப்படி உண்டானா அப்படின்னு சொல்லுது. ஆனால் ஆதியாகமத்தின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை வாசிங்க பார்ப்போம். ஆதாம் தன் மனைவியாகிய ஏவாளை அறிந்தான். வசனத்தின்படி காயின் பிறப்பதற்கு ஆதாம் ஏவாள் தான் காரணம், மாற்று கருத்து இல்லை. ஆனா 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் சொல்லுது, பொல்லாங்கனால் உண்டாயிருந்து அப்படின்னு இருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஏவாள் இந்த சர்ப்பத்தின் வார்த்தையை கேட்டதுனால அந்த சர்ப்பத்தினுடைய வித்து, அதாவது ஆதியாகமத்தின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 15வது வசனத்தில் ஆண்டவர் சொல்றாரு, உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன். அந்த சர்ப்பத்தின் வார்த்தை இவளுக்குள்ள வந்துருச்சு. இப்போ அந்த பிள்ளை ஆதாம் வழியாக உருவானாலும் அந்த பிள்ளை உருவாகும் போது அந்த பொல்லாங்கன் உபதேசமும் கூட பிள்ளைக்குள்ள வருது. நீங்க டாக்டர் சில நேரத்தில் சொல்லியிருப்பாங்க, கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த பிள்ளை உருவாகும் போது நல்ல விஷயத்த பேசுங்க, சந்தோஷமா இருங்க, நல்ல காரியத்தை கேளுங்க, ரொம்ப ஹாரரான படங்கள்லாம் பார்க்காதீங்க, நல்ல ஒரு கர்த்தருடைய வசனம் கேளுங்க, நல்ல பாட்டு கேளுங்க. என்னன்னா, உள்ள இருக்க பிள்ளை உருவாகும் போது, அந்த மைண்ட் செட் உருவாகும் போது வெளியிருந்து வரக்கூடியது என்ன செய்யும்? அதை உருவாக்கும். அதே மாதிரி தான் உங்களுக்குள்ள, சபைக்குள்ள கிறிஸ்துவினுடையதான வசனத்தினால இந்த கற்புள்ள கன்னிகையாக நாம் இருக்கிறோம்.
கிறிஸ்துவனுடைய உபதேசம் கொடுக்கப்படுகிறது. அதே நேரத்துல வெளியிருந்து சர்பத்தின் உபதேசமும் உங்களுக்கு வருது. அநேக உபதேசங்கள் முந்தியெல்லாம் கள்ள உபதேசம் வரணும், சர்பத்தின் உபதேசம் வரணும்னா ரொம்ப கஷ்டம். சபைகளுக்குள்ள அப்படிப்பட்டவங்க வந்தாதான் வரும். தெரியாம கொள்ளாம சபையில அப்படி ஆட்களை ஏத்திட்டாங்கன்னா அந்த மாதிரி காரியங்கள் நடக்கும். ஆனா இப்ப அப்படி அல்ல. நிறைய இந்த மாதிரி செல்போன்ஸ் இருக்கு, அப்புறம் யூடியூப் இருக்கு, ஃபேஸ்புக் இருக்கு. இதுல எல்லாத்தின் வழியாக இந்த கள்ள உபதேசம் உங்களுக்கு நிறைய வருகிறது. எல்லா பக்கத்துல இருந்து வருது. எது நல்ல உபதேசம், எது கள்ள உபதேசம் உங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. எது தேவனுடைய உபதேசம், எது சர்பத்தின் உபதேசம் உங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. அதனுடைய விளைவாக என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, இந்த சர்பத்தின் உபதேசம், உலகத்தின் உபதேசம் உங்களுக்குள்ள நிறைய வந்து பிறக்கிறது பொல்லாங்கனா இருக்கிறது. நான் சொல்லுவேன், இன்னைக்கு ரட்சிக்கப்படுகிற எல்லோருமே, நல்லா கவனிங்க, ரட்சிக்கப்படுகிற எல்லோருமே கிறிஸ்துவுக்குள்ள பிறக்கும் பொழுது யார் சுவிசேஷம் சொல்றாங்கன்றத பேஸ் பண்ணி தான் இருக்குது. அவங்க என்ன சுவிசேஷம் சொல்லி கூட்டிட்டு வராங்கன்றது. நிறைய பேர் எப்படி சுவிசேஷம் சொல்லி கூட்டு வராங்க அப்படின்னு சொன்னா, இயேசு உங்களை ஆசீர்வதிக்கிறார், இயேசு உங்களுக்கு சொங்க கொடுக்கிறார், இதெல்லாம் உண்மை, மாற்றுக்கத்தே இல்லை. ஆனால் சுவிசேஷத்தினுடைய வேர் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இயேசு தேவனுடைய குமாரன் என்று அவங்க விசுவாசிக்கணும். அதுதான் சுவிசேஷத்தினுடைய வேர், அதான் பேஸ். இன்னைக்கு அவங்க இயேசுவை வெறும் ஆசீர்வாத கடவுளா மாத்துறதுனால வராங்க, அப்புறம் போயிடுறாங்க. நிறைய பேர் பின்மாற்றம் அடைறாங்க. அப்ப சரியான சுவிசேஷம் கொடுக்கப்படல. சில இடங்கள்ல கூப்பிட்டு இயேசுவை பத்தி சொல்லும் போது அவங்க தப்பான சுவிசேஷத்தை சொல்றதுனால சர்பத்தின் உபதேசம் வருது, அவங்களும் பிறக்கிறாங்க. எனக்கு இப்ப அந்த ஐயா இல்ல, அவர் நல்ல வயதானவர், இப்ப இல்ல, அவர் கிறிஸ்துவுக்குள்ள மரிச்சிட்டாரு. ஒரு காலகட்டம் வரைக்கும் அவருக்கு சுவிசேஷம் சொல்லி கூட்டு போனவங்க, இயேசு வந்து தேவன் கிடையாது, யெகோவா மட்டும்தான் தேவன், இயேசு தேவன் இல்லைன்னு சொல்லி அவர் மனுஷன்னு சொல்லிட்டாங்க. அப்படியே அவர் ரொம்ப காலம் வளர்ந்துட்டார். இதுதான் அவர் சரின்னு நினைச்சுக்கிட்டு அவர் ரொம்ப வளர்ந்துட்டார். ஆனா அவர் வந்து இந்த செய்தியெல்லாம் கேட்கிறவர், நம்முடைய செய்தியெல்லாம் கேட்கிறவர். அவருக்கு மற்ற செய்தியெல்லாம் பிடிக்கும், இந்த இயேசு தேவனுங்கிறது மட்டும் அவருக்கு ஒரு உடன்பாடு இருக்காது. அதனால அவர் என்ன பண்ணுவாருன்னா, ஒரு முறை என்னை பார்க்க வந்துட்டு, உங்களுக்கு எல்லாத்தையும் நான் பார்க்கறேன், எல்லாம் நல்லா இருக்கு, அந்த ஒரு விஷயம் தான் அப்படின்ட்டு அதை பத்தி பேச ஆரம்பிச்சார். அப்ப வசனத்துல இருந்து இயேசு தேவன் என்பதற்கு எல்லாத்தையும் எடுத்து கொடுத்த உடனே அவரு, இது நாள் வரைக்கும் என்னை வந்து தப்பா நடத்திட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சத்தியத்துக்கு ஒரே நாள்ல திரும்பினார். அப்பதான் அவருக்கு மெய்யான ரட்சிப்பு வருது. நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க, இது வரைக்கும் அவர் என்ன ஆகல, ரட்சிக்கப்படல. ஆனா அவர் புறஜாதி மார்க்கத்துல இருந்து கிறிஸ்துவுக்குள்ள வந்ததாக நினைச்சுக்கிட்டாரு. வந்து ரொம்ப நாள், கிட்டத்தட்ட பல வருஷங்கள் அங்க இருந்தார். ஆனால் இப்ப அவருக்குள்ள இருந்தது பொல்லாங்கானின் உபதேசம், சர்பத்தின் உபதேசம். இயேசு தெய்வம் இல்லை என்று சொல்லுகிற எல்லாருமே அந்தி கிறிஸ்து என்று வேதம் சொல்லுகிறது. இயேசுவை தேவனுடைய குமாரன் என்று விசுவாசியாதவன் தான் அந்தி கிறிஸ்துன்னு இருக்கு. அப்படி சொல்லும் போது அந்த மாதிரி பொல்லாங்கின் உபதேசத்தினால் அவர்கள் பிறக்கிறார்கள். அப்படிப்பட்டவங்களும் சர்ச்சுக்குள்ள இருப்பாங்க. அப்படிப்பட்ட ஆட்கள் இங்கே இருப்பாங்க. நான் சொல்றது ஒரு உதாரணம். இந்த மாதிரி நிறைய உபதேசங்கள் இருக்கு. இதெல்லாம் வந்து சபைக்குள்ள வந்துடுது. அப்படி வரும்போது இதுவும் கற்புள்ள கன்னிகா இருக்க வாய்ப்பு இல்லை, வேற உபதேசம் உள்ள வந்துருது. அப்ப கிறிஸ்து சரியா அவருக்குள் உருவாகும் அளவும், மறுபடி கிறிஸ்து உங்களுக்குள் உருவாகும் அளவும் நான் கர்ப்பவேதனைப்படுகிறேன் அப்படின்னு பவுல் சொல்றார் கலாத்தியருக்கு எழுதும்போது. அப்ப நாம கிறிஸ்துவுக்குள்ளாக மறுபடி பிறக்கணும், உருவாகணும். கிறிஸ்து நமக்குள்ள உருவாகி அவர் வந்து பிறக்கணும். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, சரியான உபதேசத்துக்குள் நீங்கள் வர வேண்டும், சரியான காரியம். அதோடு கூட மற்ற உபதேசங்கள் கலக்காதபடி நீங்கள் பார்த்துக் கொள்ள வேண்டும். வந்து சொல்லுவாங்க, நிறைய விஷயங்கள் சொல்லுவாங்க, அப்படி கலக்காம பாத்துக்கிறீங்க பாத்தீங்களா, அதற்கு பேர் தான் கற்புள்ள கன்னிகைன்னு பேரு. யார் என்ன சொன்னாலும் சரி, இதுதான் உபதேசம். இந்த உபதேசத்தை தவிர வேறொரு உபதேசம் இல்லை. பவுல் சொல்றாரு, நாங்கள் உங்களுக்கு சொல்லிய இந்த உபதேசத்தை அல்லாமல் வேறொரு உபதேசத்தை தூதனே வந்து சொன்னாலும் என்ன செய்யாதிருங்கள், ஏற்றுக்கொள்ளாதிருங்கள். ஏன்? இதான் பர்ஃபெக்ட் டாக்டரின். இந்த டாக்டரினை தாண்டி வேறொரு டாக்டரினை யாரோ வந்து நூதனமா சொல்றாங்க, புதுசா சொல்றாங்கன்னா நீங்க அக்செப்ட் பண்ணக்கூடாது. அக்செப்ட் பண்ணாம இருக்கீங்கல்ல, அதற்கு பேர் தான் கற்புள்ள கன்னிகை அப்படின்னு அர்த்தம். கற்பு என்பது ஒரு பக்கம், கன்னிகை என்பது இன்னொன்னு. எதுக்கு சொல்ல வேண்டாம், இப்ப கன்னிகை குறித்து தான் பார்க்க போறோம். இந்த கற்புங்கிறத புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்றேன். கற்புங்கிறது கல்யாணம் ஆனவங்களுக்கு இருக்குது, கன்னிகைனா கல்யாணம் ஆகாதவங்க அர்த்தம். ஆனா பவுல் சொல்றாரு, கற்புள்ள கன்னிகைனா உங்களை கற்புள்ள கல்யாணம் ஆகாத ஒரு கல்யாணம் பண்ணி வைக்க போற ஒரு பிள்ளையா ஒப்படைக்கிற அப்படின்றாரு. ஆனால் கற்பு என்பது கல்யாணம் ஆனவங்களுக்கு இருக்கு. கல்யாணம் ஆனவங்களோ அதுக்கப்புறம் கடவுளோ மனைவியோ இன்னொரு காரியத்தை நீங்கள் உபதேசத்தை ஏற்றுக்கொள்ளும் பொழுது அல்லது இன்னொரு தவறான காரியத்தை செய்யும் பொழுது கற்பு போய்விடுகிறது. அப்போ கல்யாணமானவங்களுக்குலாம் கற்பு பயிற்சியால் இல்ல, கல்யாணமானவங்களை பார்த்து தான் கற்பு கரசின்னு சொல்லுவாங்க. அவரோட அர்த்தம் என்ன, நீங்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்ட பிறகும் எந்த உபதேசமும் உங்களை தாக்காம பாத்துக்கணும், எந்த ஒரு தவறான உபதேசமும் உள்ள வராம பாத்துக்கணும். நான் இயேசுவை எதுக்கு 10 வருஷம் ஆச்சு ஸ்ட்ராங்கா இருக்கிறேன்ட்டு 10 வருஷம் கழிச்சு கள்ள உபதேசத்துல விழுந்தீங்கன்னா அதுவும் கற்பு போனதுக்கு அடையாளம் தான். நான் பார்த்திருக்கிறேன், சில ஊழியக்காரர்களுக்கு படிச்சிருக்கிறேன், 20-30 வருஷம் ஊழியம் பண்ணிட்டு கடைசியா பாத்தீங்கன்னா உபதேசத்துல விழுந்துருவாங்க. கடைசியா பாத்தீங்கன்னா அவங்க வேற வித உபதேசத்துக்கு போயிடுறாங்க. கேட்டா சொல்றாங்க, இத்தனை வருஷம் பார்த்தோம், ஆனா இந்த உபதேசம் இதான் கரெக்டா எங்களுக்கு படுதுன்னு சொல்லி பைபிளுக்கு புறம்பா போயிடுவாங்க. ஏன் இப்படி போறாங்கன்னா, சர்மம் அவர்களை வஞ்சிக்கிறது. கற்பு என்பது உபதேசத்தினால் நீங்கள் சோர போகாமல் இருப்பது. எப்ப வரைக்கும்? ஆதியிலிருந்து இயேசு வர்ற வரைக்கும். அதனாலதான் அவர் கையில் ஒப்படைக்கும் வரை உங்களை ஒரே புருஷனுக்கு நியமித்த கன்னிகையாக அப்படின்றார். இது கற்பை பத்தி மட்டும். கன்னிகைனா என்ன? இந்த கற்போட இருக்கிற ஒரு கன்னிகை தான் வேணும். கன்னிகைனா திருமணம் ஆகாத, குழந்தை பிறக்காத ஒரு பெண் அப்படின்னு அர்த்தம்.
இந்த கன்னிகையாக உங்களை ஒப்படைக்கணும் அப்படின்னு பவுல் எதிர்பார்க்கிறார். அதற்கு காரணம் என்ன? சபை ஏன் கற்புள்ள கன்னிகையாக இருக்கிறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதற்கு ஆண்டவர் சில காரணங்களை வைத்திருக்கிறார். இப்ப நீங்க ஏவாளை பத்தி வாசிச்சீங்க இல்லையா? பிறக்கும்போது பாருங்க, நல்லா கவனிச்சு பாருங்க. அவங்க ஆதாமுடைய உபதேசத்தையும் வாங்கிக்கிட்டாங்க. அதாவது தேவனுடைய உபதேசத்தை வாங்கிக்கிட்டாங்க. ஜீவ விருட்சத்தை சாப்பிடலாம், எல்லா விருட்சத்தையும் சாப்பிடலாம், நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தை என்ன செய்யக்கூடாது, சாப்பிடக்கூடாது அப்படிங்கறத உபதேசத்தை வாங்கிட்டாங்க. எல்லாம் இப்ப ஓகே போயிட்டே இருக்கு. திடீர்னு அந்த அம்மா கல்யாணம் ஆனவங்க, அதாவது ஆதாமுக்கு ஆண்டவர் கொடுத்துட்டாரு. அதுக்கப்புறம் ஒரு உபதேசம் வருது. இப்போ அவங்க அந்த பிள்ளையை பெற்றெடுக்கும் பொழுது அது பொல்லாங்கானாய் பிறக்கிறது நாம் வாசித்தோம். இப்ப கர்த்தர் என்ன விரும்புறாரு? சபை பொல்லாங்கானை பெற்றெடுக்க கூடாது, ஒரு கற்புள்ள கன்னிகையாக அது என்ன பெற்றெடுக்கணும்? வாசிங்க, லூக்கா எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 35வது வசனம் வாசிங்க. தேவதூதன் அவளுக்கு பிரதியுத்தரமாக, பரிசுத்த ஆவி உன்மேல் வரும், உன்னதமானவருடைய பலன் உன்மேல் நிழலிடும், ஆதலால் உன்னிடத்தில் பிறக்கும் பரிசுத்தம் உள்ளது, அது பொல்லாங்கானால் உண்டாயிருந்ததானது. இங்கே பரிசுத்த ஆவியினால் உண்டானது. அது பிசாசினுடைய மகன், இது தேவனுடைய குமாரன். அப்போ கற்புள்ள கன்னிகையாக இப்ப அந்த அம்மா சொல்றாங்க, நான் புருஷனை அறியேனே, இதுவரைக்கும் எனக்கு புருஷனை அறியேனே. ஏன் உங்களையும் என்னையும் ஒரு கன்னிகையாக கர்த்தர் வச்சிருக்கிறாரு அப்படின்னா, அதோட அர்த்தம் என்னன்னா, நீங்களும் நானும் பரிசுத்தம் உள்ளதை பெற்றெடுக்கும்படி கர்த்தர் உங்களை என்னை வச்சிருக்கிறார். நான் சொல்றது மாம்ச பிரகாரமான பிள்ளை அல்ல. மாம்ச பிரகாரமாய் பிறக்கிற பிள்ளை பரிசுத்தமா இருக்குதா அப்படின்னு கேட்டீங்கன்னா, பிள்ளை பெற்றினாலே ஸ்திரீயானவள் ரட்சிக்கப்படுவாள்னு இருக்கு. இவ யோசிச்சு பாருங்களேன். உங்களுக்கு நான் சொல்றது சபையினுடைய சட்டத்திட்டத்தை சொல்றேன். ஒரு ஊழியக்காரங்களோ அல்லது சொந்தக்காரங்களோ பார்த்து நல்ல ஒரு கிறிஸ்தவ பையனா, ஆவிக்குரிய பையனா திருமணம் பண்ணி வைக்கிறாங்க. நல்ல ஒரு ஆவிக்குரிய கிறிஸ்தவ பிள்ளையா திருமணம் பண்ணி வைக்கிறாங்க. அந்த திருமணத்துக்கு எல்லா பரிசுத்தவான்களும் உங்களை வாழ்த்துறாங்க. இப்போ அதுக்கு பேரே பரிசுத்த விவாகம், அப்படிதானே சொல்றோம், பரிசுத்த விவாகம். ஆனா பிறக்கிற பிள்ளை பரிசுத்தமா பிறகுதா, பாவத்துல பிறகுதா? எப்படி, ஏன் பாவத்துல பிறகுது? பார்த்து வைக்கிறது பரிசுத்தவான்கள் தான் பார்த்து வைக்கிறாங்க. பிறக்கிற பிள்ளையும் பரிசுத்தமா தான் பிறக்கணும், நியாயமா எல்லா பரிசுத்தவானும் ஜெபம் பண்ணிருக்காங்க. இந்த பிள்ளையும் ரட்சிக்கப்பட்டவர், பையனும் ரட்சிக்கப்பட்டவங்க. அப்படி இருக்கும் பொழுது பிறக்கிற பிள்ளை மட்டும் எப்படி பாவத்துல பிறக்குது? கேட்கறது புரியுதா? அப்ப என்ன அர்த்தம்? நாம என்னதான் பரிசுத்தமா இருந்து பிள்ளை பிறந்தாலும் வசனம் சொல்லுது, பிள்ளை பிறக்கும் பொழுது அது மாம்சத்துக்குள்ளாக இருந்து பிறக்குது. அந்த பிள்ளை பரிசுத்தம் உள்ளதா இருந்தாலும் மாம்சத்துக்குள்ள இருக்கு. மாம்சம் என்பது எப்படி இருக்கிறது என்றால், அது உலகத்துக்குரியதா இருக்கு. அதனால நாள் ஆக ஆக பிள்ளை என்னவாயிடுது, பாவம் செய்யற பிள்ளையா மாறிடுது. அப்புறம் ஒரு இடத்துல அந்த பிள்ளைக்கும் என்ன தேவைப்படுது, ரட்சிப்பு தேவைப்படுது. அந்த பிள்ளைக்கு ஒரு நாள் பாவ மன்னிப்பு தேவைப்படுது. அதுக்கப்புறம் அந்த பிள்ளை பாவ மன்னிப்புக்குள்ள வந்து பாவத்தை அறிக்கை செய்து அதுக்கப்புறம் பரிசுத்தம் உள்ளதா மாறுது. சரி, அதுக்கப்புறம் அதுக்கு பிள்ளை பிறகுது, அது பரிசுத்தமா இருக்கானா? இல்ல, அதுவும் பாவமா தான் இருக்கு. அப்ப என்ன அர்த்தம்? இந்த இடத்துல உனக்குள் பிறக்கிறது பரிசுத்தமாய் உள்ளது அப்படின்னு சொல்றது, ஆண்டவர் சொல்றது மாம்ச பிள்ளையே அல்ல. நமக்குள்ள இருந்து பிறக்கிறது பரிசுத்தம் உள்ளதா இருக்கிறது அப்படின்னு சொல்றது ஆவிக்குரிய பிள்ளைய. உங்களது எதுக்காக ஆண்டவர் உங்களை கற்புள்ள கன்னிகையா வச்சிருக்கிறாருன்னா, உங்க மூலமாக நிறைய பரிசுத்தமான ஆவிக்குரிய பிள்ளை பிறக்கணும். இப்ப யோசிச்சு பாருங்க, நீங்க பிள்ளை பிறக்குது, அது அப்புறமா ரட்சிக்கப்பட்டு பரிசுத்தமா மாறுது. ஆனா உங்களுக்கு ஒரு ஆவிக்குரிய பிள்ளை பிறக்குது வச்சுக்கோங்க. நீங்க போய் ஒரு சுவிசேஷம் சொல்றீங்க. சுவிசேஷம் சொன்ன உடனே அவன் கிறிஸ்துவுக்குள் மறுபடி பிறக்கிறான். பிறக்கும் போது அவன் எப்படி பிறக்கிறான்? ரட்சிக்கப்பட்டு கிறிஸ்துவுக்குள்ள நீதிமானாய், ரத்தத்தால் கழுவப்பட்டு நீதிமானாய் பரிசுத்தமாய் மாறுறான். அப்ப பிள்ளை பிறக்கும் போது எப்படி பிறக்குது? பரிசுத்தமா பிறக்குது. இப்ப நீங்க சொல்லுவாங்க பொதுவா, இவர் தான் எங்க ஆவிக்குரிய பிள்ளை, இது ஆவிக்குரிய தாய், ஆவிக்குரிய தகப்பன், இவங்க தான் எனக்கு சுவிசேஷம் சொன்னாங்க, இவங்க மூலமா ரட்சிக்கப்பட்டேன். அது உண்மை. ஆனால் உங்களுக்குள்ள கிறிஸ்துவுக்குள்ள பிறக்கிற அந்த பிள்ளை பிறக்கும் போது எப்படி பிறக்குது? சுத்தமா, பரிசுத்தமா, நீதிமானா கிறிஸ்துவுக்குள்ள பிறக்குது. இதுதான் உனக்குள் பிறக்கிறது பரிசுத்தம் உள்ளதா இருக்கிறது. பரிசுத்த ஆவியினால் உண்டானது, தேவனுடைய குமாரன் எனப்படும். இப்போ நீங்க பிறந்த உடனே நீங்க ஒருத்தருக்கு சுவிசேஷம் சொல்றீங்க. அந்த சுவிசேஷத்தை ஏற்றுக்கொண்டு அவர் கிறிஸ்துவுக்குள்ள வந்த உடனே வசனம் சொல்லுது, ஏற்றுக்கொண்டவர் எத்தனை பேரும் அத்தனை பேரும் பிள்ளைகளாகும்படிக்கு அதிகாரம் கொடுத்தார். யாருக்கு பிள்ளை? தேவனுக்கு பிள்ளை, தேவனுடைய குமாரன் எனப்படும். இப்போ அது என்னவா மாறிடுச்சு? பரிசுத்தமா மாறிடுச்சு. அப்போ நீங்கள் பெற்றெடுக்க வேண்டிய பிள்ளை ஆவிக்குரிய பிள்ளை. மாம்ச பிள்ளை வேணாமா? அது உங்க இஷ்டம். அது கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிறது, நீங்க கர்த்தர்ட்ட வாங்கிக்கிறது, அது உங்களுக்கும் தேவனுக்கும் உள்ளது. ஆனால் நீங்கள் கண்டிப்பாக பெற வேண்டிய பிள்ளை எது? ஆவிக்குரிய பிள்ளை. சுவிசேஷம் சொல்லி உங்களுக்குள்ள ஆவிக்குரிய பிள்ளைகள் பிறக்கணும். அதுதான் பரிசுத்தம் உள்ளது. இன்னைக்கு ஆவிக்குரிய பிள்ளை பிறக்குதா? முதல்ல நீங்க சுவிசேஷம் சொல்றீங்களா? இன்னைக்கு சபையில சுவிசேஷம் சொல்றதுங்கிறது ஸ்டாப் ஆயிருச்சு. சுவிசேஷத்தை பத்தி கவலைப்படல. ஏன்னு சொன்னா, நாம 2 தலைமுறை 3 தலைமுறையா சர்ச்சில் இருக்கோம், சபை நிரம்பி இருக்கிறது. இனிமேல் சபைக்கு ஆத்மா தேவையில்லைன்னு நீங்க முடிவு பண்ணிட்டீங்க. நான் சொல்றேன், சபைக்கு ஆத்மா தேவையில்லை, பரலோகத்துக்கு ஆத்மா தேவை, கிறிஸ்துவுக்கு ஆத்மா தேவை.
நீங்கள் போய் சகல ஜாதிகளுக்கு சுவிசேஷம் சொல்லி கிறிஸ்துவுக்குள்ள அவங்களை பிறக்க பண்ணணும். அதுதான் பரிசுத்தம் உள்ளது. நீங்க என்னதான் இப்ப பாருங்க, மாம்சத்துல பிள்ளை பிறந்துரும், பிறக்கும் போது சந்தோஷம், வளர வளர சந்தோஷம். ஒரு காலகட்டத்துல பிள்ளை பாவம் செய்யும் போது உங்களுக்கு துக்கம் வந்துருது, பிள்ளை தப்பு செய்து நினைக்கும் போது துக்கம் வந்துருது. எல்லாரும் என்ன பண்றாங்க தெரியுமா, நேரா பாஸ்டர் கிட்ட ஒரு ஜெபம் பண்ண சொல்றாங்க. ஜெப குறிப்பு, என் பிள்ளைக்காக ஜெபம் பண்ணுங்க, அவன் ரொம்ப ஆண்டவரை விட்டு தூரம் போயிருக்கிறான், இன்னும் ரட்சிக்கப்படாம இருக்கிறான். ஜெபத்தால தானே பிறந்தான். இன்னும் சிலர்லாம் ஜெபிச்சு பிள்ளைய பிறக்கிறாங்க, ஆண்டவரே எனக்கு குழந்தைய கொடுங்க. ஆனால் இந்த பிள்ளைகள் ரட்சிப்புக்குள்ள வர்றது வரைக்கும் நீங்க துக்கமா இருக்கிறீங்க. ஆனா நீங்க சுவிசேஷம் சொல்லி ஒரு பிள்ளை பிறந்துருச்சுன்னா, பிறந்த உடனே நீங்க சந்தோஷமாயிருங்க. அந்த பிள்ளை அப்படியே சபைக்குள்ள வளருது. நீங்க சொல்றவரு என்ன வயசோ, 10 வயசோ, 5 வயசோ, 20 வயசோ, 40 வயசோ, 50 வயசோ, அவர் பிறந்த உடனே சந்தோஷமாயிருங்க. அவர் கொஞ்சம் கொஞ்சமா கிறிஸ்துவுக்குள்ள வளர்ந்து ஞானஸ்நானம் எடுத்து அபிஷேகம் பெற்று அவர் ஊழியக்காரரா மாறும்போது உங்களுக்கு ரொம்ப பெரிய சந்தோஷம். இதுதான் மெய்யான சந்தோஷம். இந்த பிள்ளையை பெற்றெடுக்கும்படிதான் கர்த்தர் உங்களை அழைத்திருக்கிறார். உங்களுக்குள் உருவானது பரிசுத்தம் உள்ளதா இருக்கிறது. இதுக்கு தான் கற்புள்ள கன்னிகை வேணும்னு பவுல் வேதம் சொல்லுது. ஒரு கன்னிகை கற்புள்ள கன்னிகை இருந்தால்தான் அவள் வழியாய் பிறக்கிறது பரிசுத்தமா இருக்கும். இப்ப சபையே உபதேசத்துல தப்பா இருக்குன்னு வச்சுக்கோங்க. சபையே கிறிஸ்துவுக்குள்ள தப்பா உபதேசத்துக்குள்ள இருக்கு. அப்ப இவங்களுக்குள்ள பிறக்கிறதுலாம் எப்படி இருக்கும்? தப்பா இருக்கும், பொல்லாங்கனாக இருக்கும். இவங்களுக்குள்ள பிறக்கிறது கிறிஸ்துவுக்கு விரோதமாக இருக்கும். இப்போ உங்களுக்குள்ள பிறக்கிறது பரிசுத்தம் உள்ளதா, பொல்லாங்கனால் பிறக்கிறதா? அந்த பொல்லாங்கன் பிறக்கிறதும் பரிசுத்தமா பிறக்கிறதும் உங்க கையில தான் இருக்குது. நீங்க எந்த அளவுக்கு வசனத்துல உண்மையா இருக்கிறீங்களோ, எந்த அளவுக்கு நீங்கள் சத்தியத்துல நிக்கிறீங்களோ, எந்த அளவுக்கு நீங்கள் பரிசுத்தமா இருக்கிறீங்களோ, அந்த அளவுக்கு உங்களுக்குள் பிறக்கிறது பரிசுத்தமா இருக்கும். சொல்றது உங்களுக்கு புரியுதா? இப்ப நல்லா கவனிச்சு பாருங்க. ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். நீங்க நல்லா ஜெபிக்கிற தாய், நல்ல ஜெபிக்கிற தகப்பன், நல்ல வேதம் வாசிக்கிற தாய் தகப்பன், நீதிமான்கள், நீங்க பொய் சொல்ல மாட்டீங்க, பிள்ளைகளுக்கு முன்பாக சாட்சியுள்ள ஜீவன் வச்சுக்கோங்க. நார்மலாவே உங்களை பார்த்து வளர்ற பிள்ளை எப்படி இருக்கும் அதே மாதிரி வளரும். நான் சொல்றது போன தலைமுறை வரைக்கும் இந்த குடும்ப ஜெபம் எப்படி வந்துச்சு இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு 4 தலைமுறையா வந்துகிட்டே இருக்கும். இப்ப கூட பாருங்க, காலைல ஏன் சொன்ன பிள்ளைகள் பைபிள் வாசிக்கும் உட்கார்ந்து. எப்படி வாசிக்குதுன்னா, நமக்கு சின்ன வயசுல இருந்து சொல்லி கொடுத்துட்டே இருந்தாங்க. காலைல ஏன் சொன்ன என்ன பண்ணணும்? பைபிள் வாசிக்கணும். எங்க பாட்டி எல்லாம் சொல்லுவாங்க, பைபிள் வாசிக்காட்டி காப்பி கொடுக்க மாட்டாங்க. பைபிள் வாசிக்கிற என்ன கிடையாது, காப்பி கிடையாது. பைபிள் வாசி நல்ல பல் விளக்கிட்டு பைபிள் வாசிக்கணும். வாசி முடிச்ச வந்தா காஃபியே கொடுப்பாங்க, டிஃபன் கொடுப்பாங்க. அப்படி பழக்கம் பண்ணி பண்ணி அதுக்கப்புறம் காலைல ஏன் சொன்ன ஆட்டோமேட்டிக்கா என்ன வாசிக்கிறோம்? பைபிள் வாசிக்கிறோம். இது ஒரு பழக்கம், நம்மளை பார்த்து நம்முடைய சந்ததி கத்துக்கொள்ளுகிற பழக்கம். இதே மாதிரி நீங்க நல்ல பைபிள் வாசிக்கிறவங்களா இருந்து, ஜெபம் பண்றவங்களா இருந்து, பரிசுத்தம் உள்ளதா இருந்தா உங்க பிள்ளையும் அதை என்ன செய்யும்? அப்படியே ஃபாலோ பண்ணும். எனக்கு தெரிஞ்சு ஏறக்குறைய ஒரு 150-200 வருஷமா இதை ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டோம். இந்த ஜெனரேஷன்ல தான் பிறக்கிறது பரிசுத்தமா இல்ல. எனக்கு 2 ஃப்ரெண்ட்ஸ் கூட்டார் ஆண்டவர். அவங்க 2 பேரும் பாத்தீங்கன்னு சொன்னா நல்ல டெய்லி ஜெபம் பண்றவங்க. அவங்களுக்கு இத்தனைக்கு என் வயசு தான். அவங்களும் அப்ப காலேஜ் போறவங்க தான், ஸ்கூல் படிச்சு முடிச்ச நேரம். அவங்க பாத்தீங்கன்னா டெய்லி ஒரு மணி நேரம் ஜெபம் பண்ணுவாங்க. என்ன அவங்க கூப்பிடுவாங்க, டேய் வாடா ஜெபம் பண்ணலாம் வாடான்னு கூப்பிடுவாங்க. அங்க இருந்து சர்ச்சுக்கு போனா அங்க இருக்கிற பாஸ்டர்ஸ், அசிஸ்டன்ட் பாஸ்டர்ஸ் எல்லாம் நல்ல ஜெபம் பண்றவங்க, வேதம் வாசிக்கிறவங்க. அவங்க சொல்லுவாங்க, இந்த தம்பி வா ஜெபம் பண்ணலாம் வா அப்படிம்பாங்க. ஒரு சில பாஸ்டர், தம்பி இந்த செய்தியை கேளு, நல்ல மெசேஜ் இருக்கு கேளும்பாங்க. இது இப்படி ஒரு நல்ல ஸ்பிரிச்சுவல் என்வாயரன்மெண்ட். இப்போ எப்படி இருக்குது? இங்க வந்தாலும் இங்க வரும்போது எப்படி இருக்குது? டான்ஸ், பாட்டு, கூத்து ஆகி போச்சு. வீட்டுக்கு போனா யூடியூப், டிவி, சீரியல், சினிமா ஆகி போச்சு. ஒரு ஸ்பிரிச்சுவல் என்வாயரன்மெண்ட் கிடையாது, ஒரு ஜெபம் கிடையாது, குடும்ப ஜெபம் கிடையாது. எத்தனை குடும்பங்கள்ல குடும்ப ஜெபம்னு டெய்லி ரெகுலரா நடக்குது. டெய்லி ரெகுலரா 365 நாளும் மத்த நாள் நடவர பெரும்பான்மையா எங்க வீட்டுல குடும்ப ஜெபம்னு ஒண்ணு உண்டு. எல்லாரும் கூடி உட்கார்ந்து ஜெபம் பண்ணுவோம் அப்படின்னு கை தூக்க சொன்னா மிஞ்சி போச்சுன்னா ஒரு 10 கை வரும், அதுக்கு மேல வராது. இன்னைக்கு நமக்குள்ள அந்த பரிசுத்தம் உள்ளது பிறக்கிறதுக்கு வழியே இல்ல. நானா இங்க சபையே கரப்டாகி போய் கிடக்கு. நமக்குள்ள இப்ப இருக்கிறதெல்லாம், இங்க டிவி பாக்குறது தப்பு இல்ல, சினிமா பாக்குறது தப்பு இல்ல, மத்த காரியங்கள் செய்யறது தப்பு இல்ல. ஆனா சர்ச்சுக்கு வந்துட்டு போனா போதுங்கிற மைண்ட் செட்டுக்கு நீங்க வந்ததுனால அடுத்த ஜெனரேஷன் பிறக்குது இல்ல, அது பரிசுத்தமா இல்ல. போன ஜெனரேஷன்ல கிறிஸ்தவ கல்யாணங்கள்ல பாட்டு கூட இந்த ஆர்கனை வச்சுதான் போடுவாங்க. இப்ப கிறிஸ்தவ திருமணங்கள்ல எல்லாம் டான்ஸ் ஆடுறான், உட்காந்து சினிமா பாட்டு போட்டு ஆடுறான். போன ஜெனரேஷன்ல வீடுகள்ல ரேடியோல கூட சினிமா பாட்டு கேட்க மாட்டாங்க, கேட்டா பாவம்பாங்க. இன்னைக்கு அது இல்ல. அப்படி இருக்கும்போது உங்களுக்குள்ள பிறக்கிறது எப்படி பரிசுத்தமா இருக்கும்? காரணம் என்ன? அது அவங்க தப்பு இல்ல. பழிய தூக்கி நீங்க எங்க போறீங்க தெரியுமா? நாடு சரியில்லை, ஊரு சரியில்லை, அது சரியில்லை. நான் சொல்றேன், நீங்க சரியில்லை. நீங்கள் பிள்ளைகளுக்கு முன்பாக சாட்சியாய் நின்று இருக்கணும். உங்களை உங்க பிள்ளைகள் பார்த்திருக்கணும். உங்க பிள்ளைகளை என்னைக்காவது ஜெபத்துல உட்கார வச்சீங்களா? உங்க பிள்ளைகளை ஜெபத்துல உட்கார வைக்கிறத விட நீங்க அதிகம் சொன்னது என்ன தெரியுமா? புக் எடுத்து படி, எக்ஸாம் வருது, 10th எக்ஸாம், பப்ளிக் எக்ஸாம், 12th எக்ஸாம், நீட்டுக்கு படி, அதை படி. என்னைக்காவது பைபிள் படின்னு சொன்னீங்களா? நாளைக்கு பிள்ளை டாக்டர் ஆயிடுது, இன்ஜினியர் ஆயிடுது, ஆனா கெட்டு போய் நிக்குது, கர்த்தரை விட்டு தூரம் போய் நிக்குது. பணம் இருக்கு, வீடு இருக்கு, ஆனா குடும்பம் இல்ல, டிவோர்ஸ் ஆகி நிக்குது.
கிறிஸ்தவ குடும்பங்கள்ல ஏன் இப்படி டிவோர்ஸ் வந்து தெரியுமா? போன தலைமுறையில நீங்கள் அந்த பிள்ளைகளை பரிசுத்தம் உள்ளதாய் பெற்றெடுக்கவில்லை. உங்களுக்குள் பிறந்தது பரிசுத்தமா இல்லை. நீங்கள் நமக்கு முன்னாடி உள்ளவங்க சொல்லி கொடுத்தாங்க, அதை கரெக்டா போன ஜெனரேஷன் வரைக்கும் ஃபாலோ பண்ணோம். நம்ம அந்த பயம் இருந்துச்சு, தேவ பயம். இப்ப தேவ பயமே கிடையாது, சர்ச்சுக்கு கிடையாது, தேவ பயம் கிடையாது. அதனுடைய விளைவு என்ன? சபை பொல்லாங்கனை பெற்றெடுக்கிறது. யோசிச்சு பாருங்க, சபைக்குள்ள வாலிப பையன் உள்ள வந்து சண்டை போடுறான், கெட்ட வார்த்தை பேசுறான். உன் பையன் கெட்ட வார்த்தை எப்படி பேசுறான், எப்படி வந்துச்சு, அதை பத்தி உங்களுக்கு கொஞ்சமாவது வாதம் இருக்கா? மனசுல இருக்காது. இது எல்லாத்துக்கும் என்ன எங்க இருக்கு காரணம்? அவன் என்ன ஒரு நாள்ல கெட்டு போனானா? இல்ல. விதைக்க வேண்டிய விதையை சரியா விதைக்கல, வளர்க்க வேண்டிய முறையை சரியா வளர்க்கல. அவனை நீங்க உட்கார வைக்கிற நாள்ல பைபிளுக்கு நேரா உட்கார வைக்கல, ஜெபிக்க வேண்டிய நேரத்துல ஒழுங்கா ஜெபிக்க வைக்கல, குடும்ப ஜெபம் இல்ல, வேத வாசிப்பு இல்ல. ஒரு ஜெனரேஷன் முடிஞ்சிருச்சு. இப்பவும் சொல்றேன், கர்த்தர் சபையை ஒரு கன்னிகையாக, பரிசுத்தம் உள்ளதை பெற்றெடுக்கிற கன்னிகையாக எதிர்பார்க்கிறார். அடுத்த ஜெனரேஷன் ஆவது ஒழுங்கா பிறக்கணும். வருக தாமதிச்சா இப்பவாவது தீர்மானம் எடுங்க. இப்போ ஒண்ணும் கெட்டு போகல, இப்ப தீர்மானம் எடுங்க, உட்கார வைங்க. இன்னைக்கு பிறக்கிறது கற்புள்ளது அல்ல, பிறக்கிறது பரிசுத்தம் உள்ளது அல்ல. அதான் இங்க நடந்துட்டு இருக்குது. உங்க இடத்துல கர்த்தர் எதிர்பார்க்கிற முதலாவது விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஏன் உங்களை கன்னிகையா கர்த்தர் எதிர்பார்க்கிறார்னா, உங்கள் மூலமாக பரிசுத்தம் உள்ளதை பிறக்க வைக்க விரும்புகிறார். அந்த பரிசுத்தம் உள்ளதுதான் தேவனுடைய குமாரனாய் மாறும். அதுக்கு தான் கர்த்தர் சொல்றார். இரண்டாவது, உங்களை ஏன் ஒரு கன்னிகையா கர்த்தர் எதிர்பார்க்கிறார்? வாசிங்க 1 ராஜாக்களின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 2வது வசனம் வாசி. கன்னியாகிய ஒரு சிறு பெண்ணை ராஜாவாகிய எங்கள் ஆண்டவனுக்கு தேடுவோம் என்று சொல்லி. இரண்டாவது, ஏன் சபை கன்னியாக இருக்க வேண்டும்? கற்புள்ளதல்ல, ஏற்கனவே அதை பத்தி பார்த்துட்டோம். முதல்ல ஏன் அது கன்னியா இருக்கணும்னா, அது பிறக்கிறது பரிசுத்தமா இருக்கணும், அதுக்காக அது கன்னியாக இருக்கணும். இரண்டாவது, ஏன் சபை கன்னியாக இருக்க வேண்டும்? அனல் உண்டாக்கும்படிக்கு அப்படின்னு வசனம் சொல்லுது. கவனிச்சுக்கொள்ளுங்க. இந்த சம்பவம், ராஜா கோமா ஸ்டேஜில் இருக்காரு. எந்த ராஜா? தாவீது ராஜா. தாவீது யாரு? இஸ்ரவேலினுடைய ராஜ்யபாரம். அவர் தான் இஸ்ரவேல சக்சஸ்ஃபுல் கிங். ஒரு நாள் கரடியை ஜெயிச்சவர், ஒரு நாள் சிங்கத்தை ஜெயிச்சவர், ஒரு நாள் கோலியாத்தை ஜெயிச்சவர், எல்லாம் உண்மை. ஆனா இன்னைக்கு ராஜா அனல் இல்லாமல் படுத்து கிடக்கிறார். ராஜாவுடைய பழைய ஹிஸ்டரி நல்ல ஹிஸ்டரி, அவரை பத்தி தான காரியத்தை படிச்சா சக்சஸ்ஃபுல் கிங். ஆனால் இன்னைக்கு ராஜாவுடைய நிலைமை என்ன? இதே மாதிரி தான், கோச்சிக்காதிய, நான் சொல்றது உண்மை. இதே மாதிரி தான் சபை பெருமையும் டினாமினேஷன் பெருமையும் 150 வருஷம், 200 வருஷம், 300 வருஷம் நாம் எல்லோரும் ஒரு காலகட்டத்தில் இந்தியாவில மிகப்பெரிய சாதனைகளை செய்தவர்கள் தான். இந்தியாவில் இருக்கக்கூடியதான அது கல்வியாக இருக்கட்டும், அல்லது மெடிசனாக இருக்கட்டும், அல்லது ஸ்பிரிச்சுவாலிட்டியாக இருக்கட்டும், எல்லாத்துக்கும் நாம தான் ஒரு காலத்துல அஸ்திவாரம். அதுல மாற்றுக்கிறதே இல்லை. ஆனா இன்னைக்கு திருச்சபையின் நிலைமை என்ன? அவர் அந்த காலத்துல ராஜா, இப்ப அனல் இல்லாம படுத்து கிடக்கிறாரு. எழுப்புறதுக்கு வழி கிடையாது. எத்தனை போர்வை போட்டு மூடினாலும் எழுந்திருக்கலையாமா. அதோட அர்த்தம் என்ன? அவர் அனலே உண்டாக்க முடியல. சபையினுடைய வேலை என்ன? நீங்க வந்துட்டு போகும்போது உங்களுக்குள்ள ஏதாவது ஒரு ஆவிக்குரிய மாற்றம் வந்திருக்கணும். அதுக்கு தான் சர்ச். இப்போ ஒரு பிள்ளைய ஸ்கூலுக்கு அனுப்புறீங்க, அனுப்பிட்டு அவன் போயிட்டு வந்தோடனே முந்தி எல்லாம் கேட்பாங்க, ஸ்கூல் போயிட்டு வந்தோடனே டீச்சர் இன்னைக்கு என்னப்பா சொல்லி கொடுத்தாங்க அப்படின்னு கேட்பாங்க. உடனே அவங்க சொல்லுவாங்க, இன்னைக்கு இதெல்லாம் எடுத்தாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு எல்கேஜி போயிட்டு வரும்போது, யூகேஜி போயிட்டு வரும்போது, ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் போயிட்டு வரும்போது எனக்கு ரைம் சொல்லி கொடுத்தாங்க, எனக்கு திருக்குறள் சொல்லி கொடுத்தாங்க. ரைட், ஓகே. பிளஸ் 2 போயிட்டு வரான், 15 வருஷம் கிட்டத்தட்ட. பிளஸ் 2 வரும்போது ஒரு 13-14 வருஷம் ஆயிடுது படிப்பு. பிளஸ் 2 போயிட்டு வீட்டுக்கு வரான். இன்னைக்கு என்னப்பா சொல்லி கொடுத்தாங்க? எனக்கு ரிங்கா ரிங்கா ரோஸ் சொல்லி கொடுத்தாங்க, பாபா பிளாக் ஷிக் சொல்லி கொடுத்தாங்க. டேய் 12 வருஷமா இதே தான் படிக்கிறியாடா? இல்ல எனக்கு அதுவே போதும், நல்லபடியா போயிட்டு இருக்கு, நான் பாபா பிளாக் ஷிப் எழுதுனா தப்பே இல்லாம எழுதுவேன், 10 மார்க் கிடைக்கும். டேய் உனக்கு வயசு 18டா, 14 வருஷமா போறடா, நீ அடுத்து இன்ஜினியர் ஆகணும், டாக்டர் ஆகணும், அதெல்லாம் வேண்டாம். அதுதான் இன்னைக்கு இருக்கிற திருச்சபையினுடைய நிலைமை. நமக்கு நல்ல பாரம்பரியம் இருக்கு, நல்ல அஸ்திவாரம் இருக்கு, நம்மளை உருவாக்கின விதம் நல்ல உருவாக்கு. இன்னைக்கு சபையினுடைய நிலைமை என்ன? அனலும் இல்ல, ஒண்ணும் இல்ல. இன்னைக்கு சபை யோசித்து பாருங்க, ஒரு 150 வருஷமா 100 வருஷமா இருக்கிற ஒரு ஆர்கனைசேஷன் இந்தியாவையே பிடிச்சிருக்கு. 100 வருஷம் இப்பதான் கொண்டாடுது. அந்த ஆர்கனைசேஷன் இந்தியாவில் உச்சத்துல இருந்து கடைசி வரைக்கும் பிடிச்சி கையில வச்சிருக்கு. ஒரு 50 வருஷம் நடத்துற வியாபாரம் இந்தியாவுடைய பொருளாதாரத்தை தான் கையில வச்சிருக்கு. நீங்க நானும் இந்தியாவை கையில வைக்க வேண்டாம். என்ன வளர்ச்சி ஸ்பிரிச்சுவாலிட்டியில என்ன இருக்கு? ஒரு அனலும் இல்லை இன்னைக்கு. இப்ப ஆண்டவருக்கு தேவை என்ன தெரியுமா? இந்த அனலை உண்டாக்கக்கூடிய ஒரு சிறு கன்னிகை, ஒரு சின்ன கன்னிகை வேணும், ஒரு சின்ன பெண் வேணும். அந்த பெண் எப்படி இருக்கணும்? கன்னிகையாக இருக்கணும். அவளை கொண்டுதான் அனலை கொண்டு வர முடியும். ஏங்க கன்னிகை இல்லாத பெண்ணை கொண்டு வர முடியாதா? முடியாது. ராஜாவுக்கு ஏற்கனவே நிறைய மனைவி இருக்கு, பத்சேபாள் இருக்கு, மீகால் இருக்கு, அபிகாயில் இருக்கு, நிறைய பேர் இருக்காங்க. ஆனா இவங்களால ராஜாவுக்கு அனல் உண்டாக்க முடியாது. ராஜாவுக்கு அனல் உண்டாக்குற இன்னும் ஒரு சிறு பெண் தேவைப்படுகிறது. அந்த சிறு பெண் நீங்களும் நானுமாகத்தான் இருக்கணும். எலியா சொல்றாரு, ஆண்டவரே
எல்லாரும் பாகாலுக்கு முன்பாக முழங்கால் படிட்டாங்க, எல்லாரும் அவனை முத்தம் பண்ணிட்டாங்க அப்படிங்கிறார். ஒபதியா சொல்றாரு, 50 பேரா கெபில நான் தீர்க்கதரிசிகளை வச்சிருக்கிறேன். இந்த 400 தீர்க்கதரிசி யாரு? ஏசபேலோட சேர்ந்து சோரம் போனவங்க. இந்த 50 பேர் யாரு? 50 பேரு இவன் பேர் தெரியாதவன், ஊர் தெரியாதவன். ஆனா ஏசபேல் கூட போகல. ஆனா எலியா மாதிரியும் கிடையாது. அவன் போய் என்ன பண்ணுவான்னு கேட்டீங்கன்னு சொன்னா, அவன் ஒரு கெபிக்குள்ள உட்காந்துக்கிட்டு டெய்லி அவனுக்கு தண்ணியும் சாப்பாடும் வரும். சாப்பிட்டுட்டு நம்ம உண்டு, நம்ம வேலை உண்டு. ஏன்பா கெபில உட்காந்துருக்கிய, தேசத்துல இவ்வளவு பெரிய அக்கிரமம் நடக்குது, ஏசபேல் இவ்வளவு பெரிய பிரச்சனையை பண்றாளே, நீ கொஞ்சம் கேட்க கூடாதா? நமக்கு எதுக்குங்க வம்பு? நம்ம வந்தோமா, ஒபதியா சாப்பாடு கொடுக்குறாப்லையா, சாப்பிட்டோமா, ஜோம் பண்ணோமா, பைபிள் வாசித்தோமா, நம்ம பாட்டு இருக்க வேண்டியதானே. எதுக்கு? ஆண்டவர் தான் இந்த கெபியை கொடுத்திருக்கிறார், ஆண்டவர் தான் ஒபதியாவை ஏற்பாடு பண்ணியிருக்கிறார். ஆண்டவர் கேட்கிறாரு, இவனால ஒரு பிரயோஜனமும் கிடையாது, இவனை வச்சு ஒரு எழுப்புதலும் கொண்டு வர முடியாது, இது வேஸ்ட். ஆனா என்ன, இது ஏசபேல் மாதிரி மோசமா இல்ல, ஏசபேல் பந்தியில சாப்பிட்ட அந்த தீர்க்கதரிசிகள் மாதிரி மோசமான தீர்க்கதரிசி இல்ல, இது கொஞ்சம் பரவாயில்ல, பெஸ்ட். அந்த இடத்துல தான் நீங்களும் நானும் இருக்கிறோம். அந்த இடத்துல தான் சபை இருக்குது. இந்த சபை எல்லாரோடையும் போய் பாவம் செய்யாது, உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரிக்காது. ஆனா அதே நேரத்துல இந்த சபையை வச்சு ஒண்ணும் பண்ணவும் முடியாது, எந்த எழுப்புதலும் வராது. ஆனால் கர்த்தர் போஷிக்கிறார், ஆசீர்வதிக்கிறார், எல்லா ஆசீர்வாதமும் இருக்கு. ஆனா கர்த்தருக்கு தேவை யார் தெரியுமா? ஒரு எலியா தேவைப்படுகிறது. அவன் ஒருத்தன் தான் அக்கினியை இறக்குகிறவன், அந்த ஒருத்தன் தான் இப்ப தேவைப்படுகிறான். அந்த சிறு பெண் தேவைப்படுகிறது, அவள் தான் அனல் உண்டாக்கக்கூடியவள். அந்த கூட்டமாய் நீங்கள் இருந்தால்தான் நீங்கள் மேகத்தில் எடுத்துக்கொள்ளப்படுகிற கூட்டத்தில் இருப்பீர்கள். இல்லை என்றால் ஒரு நாள் காணாமல் போயிருவீங்க, என்ன ஆச்சுன்னு தெரியாது. இன்னைக்கு எஸ்தரை பார்த்து மொர்தெகாய் சொல்வாரு, இது கிரியை செய்ய வேண்டிய காலம், இன்று நீ சும்மா இருந்தால் குற்றம் நாளை உன்மேல் சுமரும். சபை கிரியை செய்ய வேண்டிய இடத்துல இருக்கே. நான் ஏன் சர்ச்சு ஓகே, நாங்க கரெக்டா வருஷத்துக்கு ஒரு தடவை 3 நாள் பண்டிகை கொண்டாடணும், நாங்க நல்லா இருக்கோம், கர்த்தர் ஆசீர்வதிக்கிறாரு, வியாபாரத்தை ஆசீர்வதிக்கிறாரு, பெண் பிள்ளைகளுக்கு கல்யாணம் பண்ணி வச்சோம், 3 தலைமுறை இருக்கிறோம், எங்களுக்கு ஒரு கவலையும் இல்லை, உங்களுக்கு ஒரு கவலையும் இல்லை, நீங்கள் கெபிக்குள் உட்கார்ந்து சாப்பிடுகிறவர்கள். ஆனால் உங்களால் தேவனுக்கு என்ன பிரயோஜனம்? இல்லைங்க, நாங்க தசமாம் காணிக்கைலாம் கொடுத்துறோம், அதெல்லாம் கர்த்தர் உங்களுக்கு கொடுத்ததுல நீங்க திருப்பி தரீங்க. உங்களால் கர்த்தருக்கு என்ன பிரயோஜனம்? அந்த சிறு பெண் யார்? அந்த அனல் உண்டாக்கக்கூடியது யார்? நம்மளை பார்த்து என்ன சொல்றான்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, உங்களுக்கு ஏதாவது தோணுதா பாருங்க. நாம கிட்டத்தட்ட 1700 இருந்து இங்க இருக்கோம், இந்தியாவில் இருக்கிறோம். மார்ட்டின் லூத்தர் 1540, நம்ம 1700 இங்க வந்துட்டோம். 1700களுக்கு மேல நம்ம இங்க இருக்கிறோம். கிட்டத்தட்ட 200 வருஷத்துக்கு மேல, 250 வருஷத்துக்கு 300 வருஷமா இங்க இருக்கோம். இந்த 300 வருஷமா இருக்கிற நம்மள நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம்? இங்க என்ன நடக்குது? நம்மளை வச்சு என்ன 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 நடக்குது? யோசிச்சு பாருங்களேன். ஏதாவது ஒண்ணு நம்மளை கொண்டு ஏதாவது ஒண்ணு இருக்கா? இந்த கெபில இருக்கிற 50 பேர் மாதிரி தான் இருக்கோம். நம்ம அப்படியே இருக்கோம், எந்த விதமான மாற்றம் இல்லை, அப்படியே ஒரு மாதிரி செட்டில்டு. கேட்டா நாங்க இந்தியா முழுக்க இருக்கோம், நாங்க இங்க சிஎஸ்ஐ, அங்க சிஎன்ஐ, நாங்க இந்தியா முழுக்க இருக்கோம், உலகம் முழுக்க இருக்கோம், புரோட்டஸ்டன்ட்ஸ் இருக்கோம். என்ன நம்மளால ஒரு அனல் உண்டாக்க முடியுதா? நம்ம தான் செய்யணும். நம்ம செய்யாம வேற யாராலையும் செய்ய முடியாது. இவ்வளவு பெரிய பாரம்பரியத்தில் இருக்கிற நீங்கள் நானும் கிறிஸ்துவுக்காக எழும்பினால் இந்த தேசம் கிறிஸ்துவனுடைய தேசமாக, கிறிஸ்துவை அறிகிற தேசமாக மாறிடும். யூ வாண்ட் டு ஆக்ட். ஒரு சாட்டிஸ்பாக்சன் இருக்கு, ஒரு டைல்யூஷன் இருக்கு, ஒரு சேச்சுரேஷன் லெவல் குறைஞ்சு போன, ஆக்சிஜன் லெவல் குறைஞ்சு போன லெவல்ல இருக்கிறோம். எங்கேயோ நடக்கிற சோதோமின் பாவத்துக்கு மம்ரையில உட்கார்ந்துட்டு ஒருத்தன் ஜெபம் பண்றான், ஆண்டவரே அங்க நீதிமானத்தை அழிச்சிடாதீங்கப்பா அப்படின்னு. எங்கேயோ இருக்கிற மாசிடோனியாவுக்கு இங்க இருக்கிற பவுலை கூட்டிட்டு போறாங்க, எங்கேயோ இருக்கிற கொர்நேலியஸ் வீட்டுக்கு பேதுருவை கூட்டிட்டு போறாங்க. ஆனா உங்களுக்கு இந்த நீங்க இருக்கிற இந்த பட்டணத்தின் மேலே இல்லையே, ஒரு பாரம் இல்லையே. ஏதோ நம்ம அழகா வர்றது, நல்ல ஜாலியா சபையில உட்கார்றது, 1.5 மணி நேரம் முடிக்கிறது, போய்கிட்டே இருக்கிறது. என்ன பிரயோஜனம்? திருப்பியும் சொல்றேன், நான் என் குடும்பம் என் சர்ச்சு நல்லா இருக்கும், பீஸ்ஃபுல்லா இருக்கும், வந்தோம் சாப்பிட்டோம் செத்தோம்னா உங்களால கிறிஸ்துவுக்கு பிரயோஜனம் இல்லைன்னா நீங்கள் மறக்கப்பட்டு போவீர்கள். உங்களுக்குள்ள ஒரு வைராக்கியம் வரணும், ஒரு எழுப்புதல் வரணும். அதுக்கு நான் காரணமா இருக்கணும், நான் என் சபை காரணமா இருக்கணும். எதையாகிலும் என்னை கொண்டு செய்யுங்க ஆண்டவரேன்னு ஒரு காரியம் வரணும். தெரியுமா, ஒரே ஒரு மார்ட்டின் லூத்தர் இவ்வளோ பெரியதான மாற்றத்தை உலகத்துல கொண்டு வர முடியுமானால் அவரால் ஏற்படப்பட்ட இவ்வளவு பெரிய சந்ததி எவ்வளவு பெரிய மாற்றத்தை கொண்டு வரணும். அந்த மனுஷனுக்குள்ள இருந்த வைராக்கியம் எங்க? நான் எனக்கு நல்ல வேலை, சம்பளம், கடைசி வரைக்கும் சாப்பாடு, அப்படியே சாப்பிட்டோம் போனோம்னு உட்கார்ந்தினா ஒரு நாள் வரும். தயவு செய்து ஒரு தீர்மானம் எடுங்கள், கிறிஸ்துவுக்காக ஒரு வைராக்கியம் உள்ள சபையாக, ஒரு எழுப்புதல் கொண்டு வருகிற சபையாக, எதையாவது கிறிஸ்துவுக்கு செய்கிற சபையாக நாங்க மாறணும். ஆண்டவரே எங்களை பயன்படுத்துங்க. அதுக்கப்புறம் எந்த நேபுகாத் நேச்சாரும் நிக்க முடியாது, எந்த பெல்ஷாசாரும் நிக்க முடியாது, எந்த ராஜாவும் சிங்கக்கேபில போட முடியாது. அத்தனை பேரும் நம்முடைய தேவனுக்கு முன்பாக முழங்கால் படியிட வேண்டுமே ஒழிய கர்த்தர் நமக்காக வைராக்கியம் பாராட்டுவார். ஆனா அந்த ஒரு எலியா எங்க? அந்த ஒரு சர்ச் எங்கே? அந்த அக்கினி இறக்கக்கூடிய ஒரு ஆள் எங்கே? அந்த அக்கினியை உண்டாக்கக்கூடிய அந்த சிறு பெண் எங்கே?
அதைத்தான் கர்த்தர் எதிர்பார்க்கிறார். இன்னைக்கு ஒரு தீர்மானம். நான் சொல்றேன், ஒரு 120 பேர் ஊக்கமா ஜெபம் பண்ணீங்கன்னா போதும், உங்களை கொண்டு கர்த்தர் பெரிய காரியத்தை செய்வார். உங்களுக்குள்ள அப்படி ஒரு எழுப்புதல் மாற்றம் உங்க சபைக்குள்ள வந்துருச்சுன்னா போதும், உங்களை கொண்டு கர்த்தர் இந்தியா முழுக்க மாற்றத்தை கொண்டு வர வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. உனக்கு இப்ப வைராக்கியம் வரணும். இன்னைக்கு உனக்கு தோணணும், ஆண்டவரே என்னை கொண்டு ஏதாவது செய்யுங்கப்பா, இந்த எங்க சபையை பயன்படுத்துங்க ஆண்டவரே. இந்த சின்ன தீக்குச்சியை பெரிய லெவல்ல கர்த்தர் மாத்த வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. கடைசியாக ஒரு கன்னிகை எதற்காக அவர்கள் தேடுகிறார்கள்? வாசிங்க, முடிக்கலாம். எஸ்தரின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் வாசிங்க. அதற்காக ராஜா தம்முடைய ராஜ்யத்தின் நாடுகளில் எல்லாம் விசாரிப்புக்காரரை வைக்க வேண்டும். இவர்கள் ரூபவதிகளாயிருக்கிற சகல கன்னி பெண்களையும் கூட்டி சூசான் அரமனையில் இருக்கிற கன்னி மாடத்துக்கு அழைத்து வந்து ஸ்திரீகளை காவல் பண்ணுகிற ராஜாவின் பிரதானியாகிய ஏகாயின் வசத்திலே ஒப்புவிக்க வேண்டும். அவர்களுடைய சுத்திகரிப்புக்கு வேண்டியவைகள் அவர்களுக்கு கொடுக்கப்பட வேண்டும். இந்த எஸ்தரை ஏன் அவர்கள் கன்னிகையாக கொண்டு வர வேண்டும்? எஸ்தர் ஏன் அங்கே கொண்டு வரப்படுகிறாள்? ஏன் கொண்டு வந்து ஒருத்தங்கிட்ட ஒப்படைச்சு, ஏகா கிட்ட ஒப்படைச்சு, அவளை பரிசுத்தமாக்கி சுத்திகரிச்சு எல்லா காரியத்தையும் செஞ்சு, அதோட கூட அவளுக்கு 12 மாசம் சுத்திகரிப்பு பண்ணி, அவ கேட்கறதெல்லாம் கொடுத்து ராஜாவுடைய அரண்மனைக்கு அனுப்பி அவளை ராஜகுமாரத்தியா ஏன் மாத்துறாங்க? அந்த அளவுக்கு தேவன் கொண்டு வருவதற்கான நோக்கம் என்ன? இந்த கன்னி பெண்ணை ஏன் ராஜாவுக்கு கொடுக்க வேண்டும் என்று சொன்னால், எஸ்தரை கொண்டு வந்ததுக்கு பின்னால் தேவனுக்கு ஒரு பெரிய திட்டம் இருக்கு. என்ன திட்டம்? ஒரு நாள் எஸ்தருக்கு என்ன கிடைக்குதுன்னு மட்டும் பாருங்க. வாசிங்க, 8ஆம் அதிகாரம் 4வது வசனம் வாசிங்க. அப்பொழுது ராஜா ஒரு செங்கோலை யாருக்கு நீட்டினான்? எஸ்தருக்கு நீட்டினான். அந்த செங்கோலை எஸ்தர் பிடிச்சானா அவளுக்கு என்ன நடக்கும் தெரியுமா? 8வது வசனம் வாசிங்க. இப்போதும் உங்களுக்கு இஷ்டமானபடி நீங்கள் ராஜாவின் நாமத்தினால் யூதருக்காக எழுதி ராஜாவின் மோதிரத்தினால் முத்திரை போடுங்கள். இந்த ராஜாவின் நாமம்ங்கிறதா இயேசுவின் நாமம். இந்த ராஜாவின் முத்திரைங்கிறதா பரிசுத்த ஆவியாகிய முத்திரை. இந்த எஸ்தர் ஏன் ராஜகுமாரத்தியாய் மாற்றப்பட்டாள்? இப்ப உங்களை என்னையும் ராஜாக்களும் ஆசாரியருமாய் கர்த்தர் அழைத்திருக்கிறார். வெளிப்படுத்தல் 1:6 சொல்லுது. சோ உங்களை என்னையும் ராஜாக்களும் ஆசாரியருமாய் அழைச்சிட்டார். ஏன் கர்த்தர் உங்களை வேறு விரிச்சு ஒரு கன்னிகை உள்ள சபையாக கொண்டு வந்து இன்னைக்கு ராஜா கிட்ட ஒப்படைச்சிருக்கார் தெரியுமா? முதலாவது, உன் மூலமாய் பரிசுத்தம் உள்ளது பிறக்க வேண்டும். 2வது, உன் மூலமாய் ஒரு மிகப்பெரிய எழுப்புதல் இந்த தேசத்தில் ஏற்பட வேண்டும். 3வது, கர்த்தர் அப்படிப்பட்ட சபையின் கையில, அப்படிப்பட்ட ஊழியர்கள் கையில கர்த்தர் ஒரு அத்தாரிட்டியை கொடுக்க விரும்புகிறார். என்ன விரும்புகிறார்? ஒரு அத்தாரிட்டி, ஒரு அதிகாரம். அந்த அதிகாரம் எதுக்கு தெரியுமா? இந்த தேசத்தில் உள்ள எல்லா ஜனங்களையும் காப்பாற்றுவதற்காக. ஒரு மிகப்பெரிய பேரழிவு நடக்க போது, அந்த பேரழிவுல அந்த ஜனங்களை காப்பாத்துறதுக்கு அவளுக்கு ஒரு அதிகாரம் வேணும். யாருக்கு வேணும்? எஸ்தருக்கு வேணும். உனக்கு இஷ்டமானபடி செய். அப்ப அவ இஷ்டமானி தன்னுடைய ஜனங்களை காப்பாத்தணும்னா அதுக்கு எஸ்தர் முதலாவது ராஜாவுடைய அரண்மனைக்கு போய் ராஜா கிட்ட நல்ல பேர் வாங்கி ராஜா பக்கத்துல உட்கார்ந்து அவருக்கு பிரியமா நடந்துவிடும். இது நடந்தாதான் இது நடக்கும். அப்படி ராஜாவுக்கு பிரியமா நடக்கணும்னா எஸ்தர் கன்னியா இருந்தாதான் அந்த அரண்மனைக்கு வர முடியும். எஸ்தர் கல்யாணமானவளா இருந்தானா வர முடியாது. நான் சொல்ல உங்களுக்கு புரியுதா? அப்போ கிறிஸ்துவுக்குள்ள நீங்கள் பரிசுத்தம் உள்ளதாக, கிறிஸ்துவுக்கென்று வைராக்கியம் உள்ள சாட்சியாக நீங்கள் நிற்கும் பொழுது ஆண்டவர் உங்களை ராஜாக்களும் ஆசாரியருமாய் அழைத்தது மட்டுமல்ல, உங்களை கொண்டு தனக்கு இஷ்டமானதை செய்ய கர்த்தர் விரும்புகிறார். அந்த அதிகாரத்தை உங்கள் கையில கொடுக்க விரும்புகிறார். செங்கோலையும் கொடுக்க விரும்புறாராம், முத்திரை மோதிரத்தையும் கொடுக்க விரும்புறாராம். அந்த மோதிரத்தை யோசேப்பு கையில போட்டாச்சுன்னு சொன்னா சமஸ்த எகிப்தும் யோசேப்புக்கு முன்பாக பணிய வேண்டும். இந்த மோதிரத்தை மொர்தெகாய் போட்டாச்சுன்னா 127 நாட்டுக்கும் மொர்தெகாய் சொல்றதுதான் சட்டம். அந்த பரிசுத்த ஆவியாகிய முத்திரை உங்கள் மேலும் என் மேல் இருக்கிறதுனால, என் நாமத்தினால நீங்கள் பிசாசுகளை துரத்துவீர்கள், என் நாமத்தினால வியாதியஸ் மேல் கரங்களை வைப்பீர்கள், என் நாமத்தினால எதை கேட்டாலும் தருவேன். இதுதான் கர்த்தர் கொடுக்கிற அதிகாரம். இந்த அதிகாரத்தை வாங்கணும்னா சபை எப்படி இருக்கணும்? கன்னிகை உள்ள சபையாக இருக்கணும். இன்னைக்கு கர்த்தர் அதிகாரத்தை கையில வச்சிருக்கிறார். கர்த்தர் வல்லமையா பயன்படுத்த விரும்புகிறார். கர்த்தருக்கு தேவை அந்த வல்லமையாய் பயன்படக்கூடிய ஒரு பாத்திரம். கர்த்தருக்கு எழுப்பி பிரகாசிக்கக்கூடிய ஒரு பாத்திரம் வேணும். அதுக்கு தன்னை சுத்திகரிக்க ஒப்பு கொடுத்து கன்னிகையா வச்சுக்கிட்டு கர்த்தருக்காக காத்திருக்கிற ஒரு கற்புள்ள கன்னிகை ஆண்டவருக்கு தேவைப்படுது. உன்னை ஆண்டவர், நான் சொல்றது மாம்ச பிரகாரமா இல்ல, ஆவிக்குரிய விதத்துல. எந்த உபதேச கலப்படம் இல்லாம கர்த்தருடைய விஷன் என்னவோ அதான் என் விஷன். கர்த்தர் என்ன விரும்புறாரோ அதான் நான் செய்வேன். கர்த்தர் எங்க போய் சொல்றாரோ அதான் இயேசு சொல்றாரு, என் பிதாவின் சித்தத்தையே நான் செய்கிறபடினால். பிதா என்ன பண்ணிட்டாராம்? எல்லா அதிகாரத்தையும் இயேசு கையில ஒப்படைச்சிட்டாராம். யோவான் 13 சொல்லுது. அதே மாதிரி தான் நீங்கள் பிதாவின் சித்தத்தையே செய்கிறவங்களா நம்ம மாறிட்டோம்னா, இயேசுவின் சித்தத்தையே நம்ம செய்கிறவங்களா மாறிட்டோம்னா, சகல அதிகாரத்தையும் இயேசு நம் கையில் கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறார். என் நாமத்தினாலே நீங்கள் என்ன வேணாலும் செய்யலாம். அது கர்த்தர் கொடுக்கிற அதிகாரம். ஆனா அதை வாங்குற இடத்துல சபை இருக்குதா? சபை இன்னைக்கு அந்த தாட் இருக்குதா? எஸ்தர்ட்ட போய் அவங்க கேட்கறாங்க, உனக்கு என்ன வேணும் எஸ்தர்? எல்லாம் வாங்கிக்க, எனக்கு ஒண்ணு வேணான்ட்டா. எஸ்தர் என்ன சொல்லிட்டாங்க? எனக்கு ஒண்ணு வேணாம், இந்த ஏகா என்ன கொடுக்குறாரோ அதை மட்டும் கொடுக்க சொல்லுங்க, எனக்கு வேற ஒன்றும் ஸ்பெஷலா வேணாம். என்ன கூட இருக்கிற பெண்கள்லாம் சொல்லிருப்பாங்க எஸ்தரை பார்த்து, பைத்தியக்காரி மாதிரி பேசுற, என்ன கேட்டாலும் தருவாங்க எஸ்தர், கேளு.
ஜாலியா கேளு. அவசனா ஒண்ணு வேணாம், போய் எஸ்தர்ட்ட ஏகாட்ட சொல்லுங்க, அவர் என்ன கொடுக்குறாரு கொடுத்தாரு சொல்லுங்க. அப்புறம் இது முடிஞ்சிருச்சு. அப்புறம் ராஜா கூப்பிட்டு கேட்கிறார் எஸ்தர், எஸ்தர் உனக்கு என்ன வேணும் கேள், ராஜ்யத்தில் பாதி கட்டம் தரேன். அதெல்லாம் வேணாம் ராஜா, விட்டுருங்க. என்னடா அது, ராஜ்யத்துல பாதி கட்டாலும் வேணான்றாலே, அதுவும் முடிஞ்சிருச்சு. அடுத்த தடவை ஒரு தடவை எஸ்தர் பார்க்கும்போது ராஜா சொல்றாரு செங்கோல் நீட்டி, உனக்கு என்ன வேணும் எஸ்தர்? அதே வசனத்துல அங்க இருக்கு, ராஜாவின் சமூகத்துல அவர் கேட்கிறாரு, உனக்கு என்ன வேணும் எஸ்தர்? தேசத்தில் பாதி கட்டால் நான் உனக்கு என்ன செய்வேன், தருவேன் அப்படின்னு சொல்றாரு. இப்பவும் சொல்லிட்டா அதெல்லாம் வேண்டாம் ஆண்டவர், அதெல்லாம் வேணாம் ராஜா. அப்ப என்னதான் எஸ்தர் வேணும்? அவர் சொல்றா, அந்த செங்கோலையும் முத்திரமோத்தையும் என்கிட்ட கொடுத்துருங்க, நான் என் ஜனங்களை காப்பாத்திக்கிறேன். இந்த ராஜ்யத்துல 127 நாட்டுக்கு நான் ராணியா உட்கார்ந்துருக்கிறேன், இருந்துட்டு போட்டோம். ஆனா 127 நாட்டிலையும் என் ஜனங்கள் சாக போறாங்க, அவர்களை நான் மீட்க வேண்டும். எனக்கு தேவை அந்த செங்கோலும் முத்திரை மோதிரம். அதே காரியத்தை தான் உங்களுக்கும் எனக்கும் கர்த்தர் சொல்லுகிறார். உங்களை சுத்தி இவ்வளோ ஜனங்க இருக்கிறாங்க, இத்தனை ஆயிரம் ஜனங்க இருக்கிறாங்க. உங்களுக்கு கொஞ்சமாவது அவங்க மேல பாரம் வந்துச்சா? உங்ககிட்ட ஆண்டவர் எல்லாம் கொடுத்திருக்காரு. உங்களுக்கு தேவையான பணம் கொடுத்திருக்காரு, வாழ்றதுக்கு வசதி கொடுத்திருக்காரு, நல்ல வேலை கொடுத்திருக்காரு, ஒரு நிம்மதியான காரியத்தை கொடுத்திருக்கிறார். உங்களை சுத்தி இவ்வளவு பேர் இருக்கிறாங்களே. ஆனா நான் நினைக்கிறேன் இந்த கொரோனா நேரத்துல இருந்து, கொரோனாவுக்கு முன்னாடி கூட கொஞ்சம் உங்ககிட்ட ஈரம் இருந்துச்சு. என்ன ஈரம் இருந்துச்சுன்னா, ஏதாவது ஒன்று பேப்பர்ல யாராவது செத்ததை பார்த்தா கூட உச்சி கொட்டுவோம், நம்ம இப்படிலாம் ஆகுது, ரொம்ப மோசமா போச்சுங்க அப்படின்பா. இந்த கொரோனாவில் பல்கா ஜனங்க செத்ததை பார்த்ததுல உங்களுக்கு மரணத்தின் மேலேயே என்ன இல்லை, இப்போ ஒரு பரிதாபமே இல்லை. எவ்வளவு படிக்கிறீங்க பேப்பர்ல, பூகம்பத்துல 10,000 பேர் காணோம், இப்போ ஸ்ரீலங்கால மிகப்பெரிய வெள்ளம், அவ்வளவு பேரை காணோம். உங்களை கொஞ்சமா அசைச்சுச்சா? அது உங்க இருதயத்தை ஷேக் பண்ணுச்சா? பண்ணல. உண்மையை சொல்றேன், ஒன்னும் பண்ணல. அந்த ஈரம் போயிடுச்சு. நம்ம கடைசி காலத்துல அன்பு தணிந்து போகும் இருக்குல்ல, அந்த அன்பு தணிந்து போகிற இடத்துக்கு வந்துட்டோம். யோசிச்சு பாருங்க, முந்தியெல்லாம் அப்பா அம்மா செத்து போனா ஊர்ல இருந்தா கூட பறந்து வருவான், வந்து இங்க வர வரைக்கும் அந்த பாடியை வச்சிருப்பாங்க, அழுதுகிட்டே வருவான். இப்ப அவனே தான் சொல்றான், நீங்க வீடியோ கால்ல காட்டிடுங்க, அவ்வளவு தூரம் வந்துட்டு போறதுக்கு முடியாது, ரொம்ப லேட் ஆகும். ஒருத்தன் சொல்றான், வந்துட்டு போனா 2 லட்சம் ரூபாய் டிக்கெட் ஆகும், அதனால என்ன பண்ணுங்க, வீடியோ கால்ல ஆன்லைன்ல போட்டுருங்க பாத்துறேன்றான். இவ்வளவுதான் இன்னைக்கு, இதான் இன்னைக்கு உலகம், இவ்வளவுதான் அன்பு, கதை முடிஞ்சு. அதே மாதிரி நீங்கள் நானும் இருந்தால் ராஜகுமாரத்தியாய் மாற முடியாது. கர்த்தருக்கு தேவை பரிதவிக்கிற ஒரு இருதயம், இந்த ஜனங்களை குறித்த ஒரு பாரம், குறைஞ்சபட்சம் உங்க பட்டணத்தை பத்தின பாரம். ஏதாவது இந்த ஜனங்களுக்கு செய்ய முடியுமா? நீங்க மட்டும் வாழ்ந்து சந்தோஷமா பரலோகத்துக்கு போகணும்னு நினைக்காதீங்க. திருப்பியும் சொல்றேன், எஸ்தருக்கு மொர்தெகாய் சொன்னதை நான் திருப்பி உங்களுக்கு வாசிக்கிறேன், வாசிட்டு நான் முடிக்கிறேன். 4ஆம் அதிகாரம் 13-14 வாசிங்க. மொர்தெகாய் எஸ்தருக்கு திரும்பச் சொல்ல சொன்னது, நீ ராஜாவின் அரமனையில் இருக்கிறதினால் மற்ற யூதர் தப்பக்கூடாதிருக்க நீ தப்புவா என்று உன் மனதிலே நினைவு கொள்ளாதே. நீ இந்த காலத்திலே மௌனமாயிருந்தால் யூதருக்கு சகாயமும் ரட்சிப்பும் வேறொரு இடத்திலிருந்து எழும்பும். அப்பொழுது நீயும் உன் தகப்பன் குடும்பத்தாரும் அழிவீர்கள். நீ இப்படிப்பட்ட காலத்துக்கு உதவியாயிருக்கும்படி உனக்கு ராஜமேன்மை கிடைத்திருக்கலாமே, யாருக்கு தெரியும் என்று சொல்லச் சொன்னான். அவர் எப்படி சொல்றாருன்னா, நீயும் உன் தகப்பன் குடும்பத்தாரும் தப்பிக்கலான்னு மட்டும் கனவுல கூட நினைக்காத. இயேசுவை பத்தி சொல்லாம, அழிஞ்சு போகிற ஜனங்களை பத்தி பாரம் இல்லாம, அவங்கள பத்தி கொஞ்சம் கவலை இல்லாம, ஒரு ஆத்ம பாரம் இல்லாம, நான் நல்லா இருக்கேன், எனக்கு ஒரு சர்ச் இருக்கு, நான் சாப்பிட்டேன், நான் தூங்கினேன், நான் எழுந்திருச்சேன், எனக்கு தேவையானது இருக்கு, என் பேரம் பேத்தி வரைக்கும் சம்பாரிச்சு வச்சிருக்கேன், நான் யார் தெரியுமான்னு சொன்னா, நீயும் உன் தகப்பன் குடும்பத்தாரும் அழிவீர்கள். யாருக்கு தெரியும்? நான் என் ஃபேமிலி ஒரு பிரச்சனையும் இல்லை என்றால் இந்த ஜனங்களை காப்பாற்றுவதற்கு கர்த்தர் எங்கிருந்து வேணாலும் ஆட்களை எழுப்புவார். அவர்கள் தப்பிக்கும் போது நீயும் உன் குடும்பத்தாரும் உன் தகப்பன் வீட்டாரும் அழிவீர்கள். ஆண்டவரோட கொடுத்திருக்கிற ஆசீர்வாதம் எதுக்கு தெரியுமா? ஆண்டவருக்காக தான் கொடுத்திருக்கிறாரு. நீங்கள் எதையாகிலும் ஆண்டவருக்கு செஞ்சே ஆகணும். அது உங்க மேல் விழுந்த கடமை. செய்யாவிட்டால் உங்களுக்கு ஐயோ. சும்மா இருந்துட்டு போயிடலாம், தசமாங்காணிக்க கொடுத்துட்டா ஜீவ புஸ்தகத்துல பேர் எழுதிடுவாங்க, மாசம் சர்ச்சுக்கு சந்தா கொடுத்துட்டா பரலோகத்துக்கு கூட்டு போயிடுவாங்க. அதெல்லாம் ஒண்ணும் நடக்காது. யாரும் யாரையும் கூட்டிட்டு போக முடியாது. அதனால எவ்வளவுக்கு எவ்வளவு இப்பவே தேவனுக்கு பிரியமா நடக்க முடியுமோ அவ்வளவுக்கு அவ்வளவு நடந்தால் பரலோகத்துக்கு போவது எளிது. கர்த்தர் உங்களை ஒரு கன்னிகையாக எதிர்பார்க்கிறார். எதற்காக? பரிசுத்தம் உள்ளதை பெற்றெடுக்க, ஆத்துமாதாயத்தை ஆத்துமாக்களை பெற்றெடுக்க. 2வது அனல் உண்டாக்க, ஒரு எழுப்புதலை கொண்டு வர. 3வது ஆத்துமாக்களுக்காக மன்றாட, ஜெபிக்க, இந்த ஜனங்களுக்கு போய் சுவிசேஷம் சொல்ல, எப்படியாவது ஒரு கூட்டத்தை ஆதாயம் பண்ண வேண்டும் என்ற பாரத்திற்காக கர்த்தர் உன்னை ஒரு சபையை தேர்ந்தெடுத்திருக்கிறார். நான் சொல்லிவிட்டு முடிக்கிறேன். நீங்க கர்த்தரால தேர்ந்தெடுக்கப்பட்டதுனாலதான் கர்த்தர் இது உங்ககிட்ட பேசினார். ஒருவேளை உங்க சபையை கர்த்தர் தேர்ந்தெடுக்கலன்னா உங்ககிட்ட பேச மாட்டார். கர்த்தர் ஒரு நாளும் வேஸ்டா ஒரு இடத்துல பேசவே மாட்டார். 1 மணி நேரம் கர்த்தர் உங்களோட கூட பேசி இருக்கிறாருன்னா உங்க சபை மேல கர்த்தருக்கு ஒரு பெரிய திட்டம் இருக்குன்னு அர்த்தம். அல்லேலூயா.
இங்க இருக்கிறவங்களை கொண்டு கர்த்தர் பயன்படுத்த விரும்புகிறார். நம்மளை பார்த்து இந்தியாவே மீண்டும் எழுப்பதற்குள்ள வரணும். அல்லேலூயா. நாம் ஜெபிக்க போகிறோம். எந்திரிக்கலாமா நம்ம தேவ சமூகத்துல? இந்த 3 காரியங்களுக்காக தான் கர்த்தர் உங்களை அழைத்திருக்கிறார். சபையை கர்த்தர் சுத்திகரிக்கிறார். சபையை கர்த்தர் பார்க்கிறார். 1, உங்கள் மூலமாக பரிசுத்தம் உள்ளதை பெற்றெடுக்க. 2, உங்கள் மூலமாக ஒரு பெரிய அனலை உண்டாக்க. 3, உங்கள் மூலமாக அழிகிற ஆத்துமாக்களை பாதுகாக்க. உங்களை ஒப்பு கொடுத்தீங்கன்னா, இந்த கனமான காரியத்துக்கு ஒப்பு கொடுத்தீங்கன்னா, கடைசி காலத்துல கர்த்தர் எடுத்து பயன்படுத்துகிற கூர்மையும் உள்ள எந்திரம் நீங்க தான். புதிதும் கூர்மையான எந்திரம் நீங்க தான். நம்மளை பார்த்து ஏளனமா பேசுறவங்க எல்லாருக்கும் முன்னாடி நீ எழும்பணும். அங்க அனல் இல்ல, ஆவி இல்லைன்னு சொல்றவனுக்கு முன்னாடி நீ எழும்பணும். நீ பாரம்பரியம் எதுக்கும் உதவ மாட்டேன்னு சொல்றவனுக்கு முன்னாடி நீ எழும்பணும். இந்த சபை அதெல்லாம் படுத்துருச்சு, இனிமேட்டு அதுல எந்த காரியமும் வராதுன்னு சொல்றவனுக்கு முன்னாடி, இல்ல நான் இன்னும் அதே ஆவியோட இருக்க, அக்கினியோட இருக்கிறேன்னு சொல்லி நீ எழும்பணும். உன்னை கர்த்தர் எழுப்ப விரும்புகிறார், பயன்படுத்த விரும்புகிறார். ஒப்பு கொடுப்போமா? நான் கர்த்தருக்கு என்ன கொடுக்கிறேன், சபையை விட்டுருங்க, நான் என்ன கொடுக்கிறேன். என்னை ஏதாவது ஆண்டவர் செய்யட்டும், என்னை எடுத்து பயன்படுத்தட்டும். என்ன ஒரு குச்சி, சிறு குச்சி மாதிரி பயன்படுத்தட்டும், ஒரு சின்ன கூழாங்கல்ல பயன்படுத்தட்டும். நான் என்ன அதுக்கு தருகிறேன். எதுக்காவது கர்த்தர் என்னை பயன்படுத்தட்டும், நான் என்ன கமிட் பண்றேன் அப்படிங்கிறவங்க மட்டும் உங்க கரங்களை ஆண்டவருக்கு நேராக உயர்த்தி உண்மையா இருதயத்தின் ஆழத்திலிருந்து பாரத்தோட, சும்மா எல்லா கூட்டத்தையும் தூக்குற மாதிரி தூக்காதீங்க. கரங்களை வேணா நான் பார்க்கலாம், இருதயத்தை கர்த்தர் பார்க்கிறார். உண்மையா அந்த பாரத்தோட ஏதாவது நான் ஆண்டவருக்கு செய்வேன். என்ன பயன்படுத்துங்க ஆண்டவர். இந்த கடைசி காலத்துல என் சபை ஒரு அக்கினி பற்றி எரிகிற சபையாக, கிறிஸ்துவுக்கான ஒரு வைராக்கியம் உள்ள சபையாக நாங்க மாறணும்ப்பா. அதுக்கு என்னுடைய பார்ட்டா நான் என்ன தர ஆண்டவரே அப்படி சொல்றவங்க எல்லாம் கரங்களை தேவனுக்கு நேராக உயர்த்தி, சர்வ வல்லமையுள்ள எங்கள் தகப்பனே, இம்மட்டும் எங்கள் மத்தியில் அசைவாடின ஆவியானவரே, எங்களோடு கூட பேசினவரே, இதோ கரங்களை உயர்த்தி இருக்கிறவர்களை நாங்கள் பார்க்கிறோம். இருதயத்தை நீர் பார்க்கிறீர் ஆண்டவரே. இங்க எத்தனை கிதியோன்கள் இருக்கிறாங்கன்னு உமக்கு தெரியும். இங்க எத்தனை தானியல்கள் இருக்கிறாங்க உங்களுக்கு தெரியும். இங்க எத்தனை மொர்தெக்காய்கள் இருக்கிறாங்க உங்களுக்கு தெரியும். இங்க எத்தனை எஸ்தர்கள் இருக்கிறாங்க உங்களுக்கு தெரியும். இங்க எத்தனை பவுல்கள் இருக்கிறாங்க உங்களுக்கு தெரியும். ஆண்டவரே எடுங்கப்பா, எடுத்து பயன்படுத்துங்கப்பா. இந்த கடைசி காலத்துல ஒரு பெரிய மாற்றம் இந்த சபையிலிருந்து ஆரம்பிக்கட்டும். இங்க இருக்கிற வாலிபர்கள் இருந்து ஆரம்பிக்கட்டும். இங்க இருக்கிற பெரியவங்கள்ல இருந்து ஆரம்பிக்கட்டும். ஆண்டவரே, ஒரு மார்ட்டின் லூத்தரை கொண்டு இவ்வளவு பெரிய காரியங்களை உங்களால் செய்ய முடியுமானால், இந்த ஒரு சபையை கொண்டு நீர் பெரிய காரியங்கள் செய்ய வல்லமை உள்ளவர் ஆண்டவரே. எங்க சபை இந்த மாவட்டத்துக்கே ஒரு முன்மாதிரி உள்ள சபையா மாறட்டும். இந்த ஜனங்களுக்குள்ள இருக்கிற அந்த அக்கினியானது இந்த மாவட்டம் முழுக்க பத்தி எரியட்டும். இந்த மாவட்டத்துக்குள்ள போற அக்கினி இந்த மாநிலம் முழுக்க எரியட்டும். அப்படி ஒரு காரியம் ஆரம்பிக்கட்டும். எங்க ஜனங்களை பயன்படுத்துங்கப்பா. உம்மை சந்திக்க வரத்துக்குள்ள ஏதாவது செஞ்சுட்டு உம்மை சந்திக்க வர கிருபை பாராட்டும். மகிமையுள்ள கரத்தில் எங்களை தாழ்த்துகிறோம் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதா.